ஐஸ் ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் பிஎட் ஸ்டடீஸில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாட்ஸ்கி அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 5 மார்க்லலாம் கேட்பாங்க இது. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வைகாட்ஸி பேசிக்காக வந்து லாங்குவேஜ் சம்மந்தமாக நிறைய விஷயத்த வந்து சைக்காலஜியில் சொல்லியிருக்காரு. வைகாட்ஸ்கி பிலீவ்டு தட் லாங்குவேஜ் டெவலப்ஸ் ஃப்ரம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸஸ். அதாவது வைகாட்ஸ்கி வந்து என்ன நம்பினார் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து சோஷியல் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் டெவலப் ஆகும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக நம்பினார். வைகாட்ஸ்கி வியூவ்டு லாங்குவேஜ் அஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் டூல், எ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் த அவுட் சைட் வேர்ல்ட். நார்மலாக அது தானே, லாங்குவேஜ் தான் வந்து மேனோட ஒரு கிரேட்டஸ்ட் டூல். அது மூலியமாக தான் மேன் வந்து அவுட் சைட் வேர்ல்டோட தன்னை வந்து கம்யூனிகேட் பண்ணுறான். அக்கார்டிங் டு வைகாட்ஸ்கி 1962 லாங்குவேஜ் வந்து 2 முக்கியமான ரோலை வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னா அறிவு வளர்ச்சியில் வந்து முக்கியமாக இருக்குது. என்னென்னா இட் இஸ் அ மெயின் மீன்ஸ் பை விச் அடல்ட் டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் டு சில்ட்ரன். ஸோ லாங்குவேஜ் மூலயமா தான் அடல்ட் வந்து இன்ஃபர்மேஷனை சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் இட் செல்ஃப் பிகம் அ வெரி பவர்ஃபுல் டூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் அடாப்டேஷன். ஸோ அறிவு சார்ந்து நம்மளே வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே உங்களை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க? அங்கே இருக்கிற மக்களோட அங்கே எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது தான் கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல லாங்குவேஜ் தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. வைகாட்ஸ்கி 1987 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. ஒன்று ஸ்போஷியல் ஸ்பீச், ஓகேவா, விச் இஸ் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் யூஸ் டு டாக் டு அதர்ஸ். மற்றவங்களோட பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சோஷியல் ஸ்பீச். டிப்பிக்கல் ஃப்ரம் த ஏஜ் 2லேருந்து ஆரம்பிக்கும். ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்றதுக்கு டிப்பிக்கல் ஃப்ரம் த ஏஜ் 3லேருந்து ப்ரைவேட் ஸ்பீச் ஆரம்பிக்கும். இது வந்து என்னென்னா டைரக்டட் டு த செல்ஃப், அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அண்ட் சர்வ்ஸ் அஸ் அன் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன். இது எப்படிரா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஓகே எனக்கு டேபிள்ஸ்லாம் சொல்லித்தராங்க, பட் ஸ்டில் 5 3s = 15 என்ன அர்த்தம் அப்படின்னு நான் எனக்குள்ளே பேசிட்டு ஓகே 5 வந்து நான் 3 தடவை ஆட் பண்ணால் எனக்கு 15 வருமா, ஓகேவா, அப்படி நான் யோசிச்சது உண்டு. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனுக்காக இருக்கும். அண்ட் ஃபைனலி private speech goes underground, diminishing in auditability as it takes on a self-regulating function and is transformed into silent inner speech, typically from the age of 7. அதாவது இந்த ப்ரைவேட் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியாகி இப்போது கொஞ்சம் நாள்லலாம் ப்ரைவேட் ஸ்பீச்சை மற்றவங்க கேட்க முடியும். அதாவது 3 வயசில் இருக்கும் போதெல்லாம் ப்ரைவேட் ஸ்பீச்சை இங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் 3லேருந்து ப்ரைவேட் ஸ்பீச் வருது, அது மற்றவங்களால கேட்க முடியும். ஆனால் ஒரு 7 வயசு ஆகும்போது அது ரொம்ப கம்மியாகி ரொம்ப மனசுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஏன் அம்மா நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைலண்ட் இன்னர் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் வைகாட்ஸ்கி தாட் அண்ட் லாங்குவேஜ் ஆர் இனிஷியலி செப்பரேட் சிஸ்டம் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் லைஃப், merging at around 3 years of age. ஃபஸ்ட்டு வைகாட்ஸ்கியை பொறுத்தவரையில் எண்ணம், தாட்னா எண்ணம், அண்ட் லாங்குவேஜ், அது ரெண்டுமே வந்து தனித்தனியான ஒரு விஷயமா இருக்குது அந்த லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அந்த எண்ணமும் லாங்குவேஜும் எப்போ மர்ஜ் ஆகுது அப்படின்னா 3 வயசில், ஓகேவா. இந்த பாயிண்டில் ஸ்பீச் அண்ட் தாட் பிகம்ஸ் இன்டர்டிபெண்ட். அது ரெண்டுமே என்ன ஆகுது, இதை டிபெண்ட் பண்ணி இது இருக்குது, ஓகேவா. தாட் பிகம்ஸ் வேர்பல், ஸ்பீச் பிகம் ரெப்ரசன்டேஷன். தாட் வந்து வெர்பலாக இருக்குது, ஸ்பீச் வந்து அதாவது தாட் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வெர்பலான வேர்ட்ஸாக இருக்குது, ஸ்பீச் வந்து அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுது, ஓகேவா. when this happens children monologues internalize here to become inner speech. சில்ட்ரன் வந்து என்ன ஆரம்பிச்சிடுறாங்க, இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இன்னர் ஸ்பீச் பேச ஆரம்பிக்கும் போது அவங்களோட அறிவு நல்லாவே வளர்ச்சி அடையுது. இன்னர் ஸ்பீச் அப்படின்னா இன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்பீச் கிடையாது, ஓகேவா. வெளியில் பேசுகிறது தான் உள்ளே பேசுவாங்கங்கிறது கிடையாது. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் இட் செல்ஃப், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இட் ஸ்டில்ஸ் ரிமைன் ஸ்பீச், அது ஒரு ஸ்பீச் தான். தாட் கனெக்டட் வித் வேர்ட்ஸ், அது வேர்ட்ஸில் தான் இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் ஸ்பீச்சுன்னு சொல்லும்போது இஸ் எம்படிட் இன் வேர்ட்ஸ், ஃபுல்லாகவே வேர்ட்ஸ் தான் இருக்கும். இன்னர் ஸ்பீச் வந்து
லைக் தாட்ஸ் மூலயமா வருது. இன்னர் ஸ்பீச் வேர்ட் டைஸ் ஆஸ் தே பிரிங் ஃபார்த் தாட். அது வந்து ஒரு மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். நீங்களே நம்ம நிறைய டைமில் இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்லலாம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்லேயே ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நம்ம மைண்டே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஆகும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. இன்னர் ஸ்பீச் இஸ் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் திங்கிங் இன் பியூர் மீனிங்ஸ். இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னும் சொல்லணுன்னா ஒரு பியூரான ஒரு மீனிங்கில் பேசுறதுன்னு சொல்லலாம். வைகாட்ஸ்கி 1987 ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட். அவர் தான் வந்து ப்ரைவேட் ஸ்பீச் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தை டாக்குமெண்ட் பண்ணார். அவர் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்பீச் அப்படிங்கிறத ஒரு டிரான்சிஷன் பிட்வீன் சோஷியல் அண்ட் இன்னர் ஸ்பீச், சோஷியலாக பேசுகிறதுக்கும் உள்ளுக்குள்ளேயாக பேசுகிறதுக்கும் உடைய டிரான்சிஷன் தான் அந்த ப்ரைவேட் ஸ்பீச். ஓகேவா? நம்ம இங்கே பார்த்தோம்ல, இங்கே வந்து சோஷியல் ஸ்பீச், ப்ரைவேட் ஸ்பீச், அதுக்கப்புறம் இன்னர் ஸ்பீச் இருந்தது. ஸோ சோஷியல் ஸ்பீச்லேருந்து இன்னர் ஸ்பீச்சுக்கு வரக்கூடிய அந்த ஒரு டிரான்சிஷன் ப்ராசஸ் தான் ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, thus private speech in Vygotsky viewல earliest manifestation of inner speech அப்படின்னு சொல்லலாம். இன்னர் ஸ்பீச் வர்றது கூட முன்னாடி ஒரு தூண்டுதல் தான் ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டீட் ப்ரைவேட் ஸ்பீச் இஸ் மோர் சிமிலர். அதாவது ப்ரைவேட் ஸ்பீச் வந்து இன்னர் ஸ்பீச் மாதிரியே தான் ஆக்ட் ஆகும். சோஷியல் ஸ்பீச்சோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Private speech is typically defined in contrast to social speech as speech addressed to the self, not to others. Private speech எப்படி சொல்லலாம்னா அது அவங்களுக்கே அட்ரஸ் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு கிடையாது, தன்னை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அன்லைக் இன்னர் ஸ்பீச் விச் இஸ் இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே மறைஞ்சிருக்கும். ப்ரைவேட் ஸ்பீச் வந்து ஓரளவுக்கு வெளியில் தெரியும். ஓகே, இன் கான்ட்ராஸ்ட் இவருக்கு ஆப்போசிட்டாக பியாஜெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்பீச் வந்துச்சு அப்படின்னா ரெப்ரசன்டிங் த டெவலப்மெண்டல் டெட் எண்ட். அதுதான் வந்துட்டு ஒரு டெவலப் ஆகுறதோட டெட் எண்டு, அதுக்கப்புறம் டெவலப் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி. வைகாட்ஸ்கி ப்ரைவேட் ஸ்பீச்சை ஒரு ரெவல்யூஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம எண்ணத்தோட ப்ரீவெர்பல். ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ இன்டெலெக்சுவல் லாங்குவேஜ் கம்ஸ் டுகெதர் டு கிரியேட் அண்ட் ஃபண்டமெண்டல். அதனால ஒரு மென்டல் ஃபங்க்ஷனிங் நடக்கும்னு இவர் சொல்கிறாரு. இவர் அந்த ப்ரைவேட் ஸ்பீச் வந்துச்சுன்னா டெவலப்மெண்ட்டோட டெட் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இன் அடிஷன் டு டிஸ்அக்ரிங் ஆன் த ஃபங்க்ஷனல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ஸ்பீச், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கருத்து இருக்கு இல்லையா, வைகாட்ஸ்கிக்கும் பியாஜெட்க்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ரைவேட் ஸ்பீச்சோட ஒரு அப்போசிங் வியூவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ ப்ரைவேட் ஸ்பீச் children begin to collaborate with themselves in the same way a more knowledgeable other collaborate with them in the achievement of given functions. த்ரூ ப்ரைவேட் ஸ்பீச் மூலயமா சில்ட்ரனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து கொலாபரேட் பண்ணிக்க முடியும். in the same way a more knowledgeable other collaborate with them in the achievement of given function. வைகாட்ஸ்கி வந்து ப்ரைவேட் ஸ்பீச்சை வந்துட்டு ஆஸ் அ மீன் ஃபார் சில்ட்ரன் டு பிளான் ஆக்டிவிட்டீஸ். ப்ரைவேட் ஸ்பீச் மூலயமா ஒரு ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்பீச் மூலயமா அவங்களோட பிஹேவியரை அவங்களே ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ஓகே, லாங்குவேஜ் வந்து ஆக்சிலரேட். இப்போ நம்ம பேசுகிறது மூலயமா என்ன ஆகும்னா அந்த திங்கிங் ப்ராசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ப்ரூனர் சொன்ன மாதிரி. வைகாட்ஸ்கி பிலீவ் தட் சில்ட்ரன் ஹூ என்கரேஜ் இன் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஸ்பீச் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து சோஷியலாக காம்படென்ட் தேன் சில்ட்ரன் ஹூ டு நாட் யூஸ் இட் எக்ஸ்டென்சிவ்லி. யார் ரொம்ப ப்ரைவேட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க சோஷியலாக நிறைய விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைகாட்ஸ்கி 1987 notes that private speech does not merely accompany a child activity but act as a tool for developing child to facilitate சைல்டோட ஆக்டிவிட்டிக்கு மட்டும் அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது. அவங்களோட அறிவு சார்ந்த வளர்ச்சியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரைவேட் ஸ்பீச் ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ஓகே, அவங்களோட இமேஜினேஷனை வளர்த்துக்கிறதுக்கு, திங்கிங் கான்ஷியஸ் அவேர்னஸ் எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு.
children use private speech more often during intermediate difficulty task. அதாவது பிளான் பண்ணுறதுக்கு அவங்களோட தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டியான டாஸ்க்கு இடையில சில்ட்ரன் வந்து அந்த ப்ரைவேட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வன்சி அண்ட் த கான்டென்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்பீச் தான் வந்துட்டு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கோரிலேட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ப்ரைவேட் ஸ்பீச் வந்துட்டு அவங்களோட அறிவு சார்ந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு அந்த டாஸ்கோட டிஃபிகல்ட்டியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் ரிலேட்டட் டு எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன், ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க்கு, ஸ்கூல் ஒர்க் இன் போத் லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ், இதில் எல்லாமே அவங்க அந்த ப்ரைவேட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறாங்க. பர்க் வந்து 1986 வந்துட்டு இந்த ப்ரைவேட் ஸ்பீச்சை பேஸ் பண்ண மாதிரி சில சப்போர்ட் எம்பிரிக்கல் சொல்லியிருக்காங்க. ஷீ ஃபவுண்ட் தட் மோஸ்ட் ப்ரைவேட் ஸ்பீச் வந்துட்டு அந்த சைல்டோட ஆக்ஷனை கைட் பண்ணுறதுக்கே ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் பர்க் வந்து என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த குழந்தை வந்து ப்ரைவேட் ஸ்பீச்சில் தன்னைத்தானே என்கேஜ் பண்ணிக்கிறோ அந்த குழந்தையால் தனியாக ஒர்க் பண்ண முடியும் சேலஞ்சிங் டாஸ்கில். வென் த சைல்டு வாஸ் நாட் அந்த டீச்சருக்கு வந்து இம்மீடியட்டாக அவைலபிளாக இல்லை அப்படின்னா கூட அந்த சைல்டு வந்து அதுவாகவே வந்து லைக் ப்ரைவேட் ஸ்பீச் மூலயமா அதால் ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் ரைஸ்ட் இன் காக்னிட்டிவ்லி அண்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த ப்ரைவேட் ஸ்பீச்சை வந்து ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்களாம் தேன் லெஸ் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட். அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் இல்லாத சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள விட இந்த மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சில்ட்ரன் வந்து ஈஸியாக லாங்குவேஜ் கற்றுப்பாங்க. ஓகே, இன்டீட் சில்ட்ரன் ரைஸ்ட் இன் என்விரான்மெண்ட் கேரக்டரைஸ்டு பை லோ வெர்பல் அண்ட் சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிபிட் டிலே இன் ப்ரைவேட் ஸ்பீச் டெவலப்மெண்ட். அதே மாதிரி சில்ட்ரன் வந்து அதிகமாக பேசாத சோஷியல் எக்ஸ்சேஞ்செலாம் ரொம்ப லேட்டாக நடக்கக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த ப்ரைவேட் ஸ்பீச்சை வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரைவேட் ஸ்பீச் டிமினிஷஸ் ஆஸ் தி க்ரோ ஓல்டர். அவங்க வளர 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 இந்த ப்ரைவேட் ஸ்பீச் அப்படியே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியரை வந்து செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான். அது மாதிரி ப்ரைவேட் ஸ்பீச் வந்து 3 to 4 இயர்ஸில் வந்து பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் 6 to 7 இயர்ஸில் டிக்ரீஸ் ஆகிறோம். அதுக்கப்புறம் அவங்க 10 வயசு ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி அது ரொம்ப இன்டர்னலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்பீச் டிமினிஷஸ் அண்ட் டிஸப்பியர்ஸ் வித் ஏஜ், நாட் பிகாஸ் இட் பிகம் சோஷியலைஸ்ட் ஆகிட்டனால இல்லை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பியாஜெட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ரேதர் பிகாஸ் இட் கோஸ் அண்டர்கிரவுண்ட் டு கான்ஸ்டியூட் இன்னர் ஸ்பீச் ஆர் வெர்பல் தாட்டாக மாறும் அப்படின்ற மாதிரி பியாஜெட் சொல்கிறாரு. இதோட கிளாஸ் ரூம் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாட்ஸ்கி தியரி இஸ் ரெசிப்ரோக்கல் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறது. இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த இன்னர் ஸ்பீச்லாம் இருக்கிறது மூலயமா. ஓகேவா, அதே மாதிரி டீச்சர்ஸும் அந்த இன்னர் ஸ்பீச் வளர்க்குறது மூலயமா அவங்கள வந்துட்டு கொஞ்சம் தூண்டி விடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, சம்மரைசிங், கொஷனிங், கிளாரிஃபையிங், ப்ரெடிக்டிங், இதெல்லாமே 4 மெயின் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கொலாபரேட் ஆகிறதுனால டீச்சர் ரோல் வந்து கம்மியாயிடும் ஓவர் பீரியடில். வைகாட்ஸ்கி வந்து ஸ்கெஃபோல்டிங், அப்ரெண்டிஸ்ஷிப் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இன் விச் teacher or more advanced peer help to structure and arrange tasks so that novices can work on it successfully. நெக்ஸ்ட்டு இது கிரிட்டிக்கலாக இவாலுவேட் பண்ணும்போது வைகாட்ஸ்கியோட ஒர்க் வந்து ரொம்ப பியாஜெட்டோட ஒர்க் மாதிரி ரொம்ப நுண்ணிப்பாக இல்லை. ஏன்னா வந்துட்டு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் வைகாட்ஸ்கி ஒர்க் ஃப்ரம் ரஷ்யன்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு வைகாட்ஸ்கி சோஷியோ கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அவர் வந்து சில கல்ச்சரை பேஸ் பண்ண மாதிரிலாம் பேசுகிறார் இல்லையா. ஸோ அதனால் அவரோட ஹைப்போதேசிஸ்லாம் வந்துட்டு பியாஜெட்டோட தியரி மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் ப்ரொடக்ஷன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க.
டெவலப்மெண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ஸ்பீச்சை பொறுத்தவரை பியாஜெட் என்ன சொல்கிறான்னா ரெப்ரசன்ட் அண்ட் inability to take the perspective of another and therefore engage in truly relational and reciprocal communication. Vygotsky represent externalized thoughts, its function to communicate with self for the purpose of self guidance காவும் செல்ஃப் டைரக்ஷனுக்காகவும் இருக்குன்னு வைகாட்ஸ்கி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது மூலயமா ரிலேஷனல் அண்ட் ரெசிப்ரோக்கல் கம்யூனிகேஷன் நடக்கும்னு சொல்கிறாரு. இது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா இது வந்து ஏஜ் ஆக ஆக அப்படியே கம்மி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கர்விலீனியர் இன்க்ரீஸிங், கர்விலீனியர்னால் இப்படிப்பட்ட இன்க்ரீஸிங் ஃபஸ்ட்டு யங்கர் ஏஜில் அதிகமாகி அதுக்கப்புறமேட்டு அது வந்து இன்டர்னல் தாட்ஸாக மாறிடும். ரிலேஷன்ஷிப் டு சோஷியல் ஸ்பீச்னு சொல்லும்போது நெகட்டிவ் இஸ் ஈவென்ச்சுவலி ரீப்ளேஸ்ட் பை சோஷியல் ஸ்பீச். இன்னர் ஸ்பீச் அப்படியே சோஷியல் ஸ்பீச்சாக மாறிடும். இது வந்துட்டு பாசிட்டிவ் அட் த யங்கர் ஏஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கான்டெக்ட் டாஸ்க் டிஃபிகல்ட்டினா இன்க்ரீசஸ் வித் அதாவது அந்த இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் டிஃபிகல்ட்டாக ஆகும்போது அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.